ஸோ இந்த வீடியோவில் பூல் டூல் ஆட் ஆன் எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் கம்மா ப்ரெஸ் பண்ணி ப்ரிஃபரன்சஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்சஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஆட் ஆன்ஸில் சர்ச் பார் போயிட்டு பூல் டூல்னு சர்ச் பண்ணுங்கள். தென் அதை அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகும். தென் டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பியர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதை மூவ் பண்ணி கியூபோட எட்ஜில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க டேப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி அங்கே ஒரு குட்டி ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க டேப் ஓப்பன் ஆகும். அதில் எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் மேலே பார்த்தீங்கன்னா பூல் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஆட்டோன்னு இருக்கும் அண்ட் ப்ரஷ்ன்னு இருக்கும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்டை வச்சு எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ தெளிவாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து இந்த யூவியை வச்சு இந்த க்யூப்பில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு யூவியை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இப்போது ஆட்டோவில் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒன்ஸ் அப்படியே ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூஎஸ் பெயரை வச்சு க்யூப்பில் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதுவே நீங்கள் டிஃப்ரென்ஸை ப்ரஷில் கொடுத்தீங்கன்னா அந்த யூவியை வச்சு என்ன டிஃப்ரெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஈஸியாக மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் யூனியன். ஸோ அதே மாதிரி இதில் என்ன இருக்குது, யூனியன் தானே, ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணால் ஜாயின் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட பாதி பார்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு இடம் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உள்ள டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணணும், பட் உள்ளுக்கு வந்து அது ப்ளேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த யூனியன் யூஸ் பண்ணலாம். ஸோ யூனியன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே மட்டும் தான் அது யூனியன் ஆகும், அதாவது மேலே மட்டும் தான் அது ஜாயின் ஆகும், உள்ளே போய் அது ஜாயின் ஆகாது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கும் அண்ட் யூனியன் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கும். ஸோ அதுவே நீங்கள் ஆட்டோவில் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு யூனியன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். அதுவே ப்ரஷில் கொடுக்கும்போது எங்கே வேணால் உங்களால் அதை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் இன்டர்செக்ட்னா ஒன்றும் இல்லை, யூவியையும் க்யூபையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த க்யூபுக்குள்ளே எந்த யூவி ஆப்ஜெக்ட் இருக்கோ அது மட்டும் தான் அங்கே இருக்கும், மற்ற எல்லாம் கட் ஆயிரும். ஸோ இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கட் பண்ணணும், அதே அளவுக்குள்ளே தான் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றப்போ இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது க்யூபோட சைஸு கட் ஆகுமே தவிர க்யூபோட ஆட் ஆகி கட் ஆகாது. ஸோ அதுவே நீங்கள் ப்ரஷில் கொடுக்கும்போது அதை எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இருக்குது ஸ்லைஸ். ஸோ இது எந்த மாதிரி யூஸ் ஆகும்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்டை ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதோட ஷேப்புக்கு இன்னர் பார்ட் மட்டும் உள்ளே அப்படியே இருக்கும், மேலே இருக்க பார்ட் எல்லாம் ஸ்லைஸ் ஆகிடும். ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணணும், பட் உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே அது வரக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்லைஸ் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் ப்ரஷில் யூஸ் பண்ணும்போது அதை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ பூல் டூல் ஆட் ஆனில் இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரஷ்ஷாவோ இல்லை ஆட்டோவாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ரஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, பட் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். ஏன்னா ஓவரால் லோட் ஆகும்போது உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆட்டோவில் யூஸ் பண்ணுறதும் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறதும் உங்கள் விருப்பம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.